Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் கட்லட் ரெசிபியானு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே என்னோட சேனலில் சிக்கன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு அதே ஸ்டைலில் எப்படி நாங்கள் மீனை வச்சு ஒரு கட்லட் செய்யலாம்னு சொல்லி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த கட்லட் செய்கிறதுக்காக நான் டின் ஃபிஷ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ஃபிஷ் கட்லட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கட்லட் செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்செடுத்திருக்கிறேன். அதோட 155 கிராம் அளவுள்ள 2 டின் ஃபிஷ் எடுத்திருக்கிறேன். இந்த டின் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலதில் எண்ணெயும் சிலதில் தண்ணியும் சேர்த்துருப்பாங்க. இப்போ நான் எண்ணெய் சேர்த்த டின் ஃபிஷ்ஷை தான் எடுத்திருக்கிறேன். இதில் இருக்கிற எண்ணெயிலே நான் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் வதக்கி எடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் இந்த எண்ணெயை மட்டும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த எண்ணெய் சூடாயினதும் இதில் நாங்கள் ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து கொள்வோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை நீங்கள் நல்லா வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதக்கினீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் வதக்கிட்டு சேர்க்கறதால எங்களோட கட்லட்டோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் அந்த கட்லட்டை பொரிக்கும் போது வெடிக்கிற தன்மையும் குறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சரியான பதத்துக்கு வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இவ்வாறு மேஷ் பண்ணி கொள்ளுவோம். இந்த உருளைக்கிழங்கை பிணையும் போது நீங்கள் ஆகவும் கூடுதலாக பிணையாமல் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த கட்லெட்டை சாப்பிடும்போது அந்த மீனோட சேர்ந்து உருளைக்கிழங்கும் கடிபடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டையும் நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பிணைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற டின் ஃபிஷ்ஷையும் அதோட நாங்கள் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் மீனோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூளும் அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் ஒரு முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் ஒரு தரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 310 கிராம் டின் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். இந்த டின் ஃபிஷ் உருளைக்கிழங்குன ரேஷியோவை நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த டின் ஃபிஷ்ஷுக்கு பதிலாக நீங்கள் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி அவிச்சு சேர்க்குறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கும் போது நீங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிற மீனையும் சேர்த்து ஒரு தரம் அடுப்பில் வச்சு கிளறி கொள்ளுங்க. ஆனால் இவ்வாறு டின் ஃபிஷ் சேர்க்குறதா இருந்தால் அவ்வாறு செய்யாதீங்க. இவ்வாறு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அந்த கட்லட் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த கட்லட்டை நான் நாளைக்கு தான் பொரிக்க போகிறேன். அதால் இதை இப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த இந்த கட்லட் கலவையை திரும்பவும் ஒருக்கா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த சைஸில் நல்லா டைட்டாக பவுல் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கட்லட்ஸ் எல்லாம் வடிவாக பவுல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த கட்லட்டை நாங்கள் எப்படி பிரெட் கிராம்ஸில் பிரட்டி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவும் ஒரு முழு முட்டையும் அதோட கொஞ்சமாக பாலும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே பவுல் பண்ணி வச்சிருக்கிற கட்லட்டை இவ்வாறு மாவில் பிரட்டிட்டு அதுக்கு பிறகு முட்டையில் துவைச்சு ரஸ்கில் பிரட்டி கொள்ளுவோம். இவ்வாறு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக மாவில் துவைக்கிறதால அந்த கட்லட் நல்ல கிறிஸ்பியாகும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த கட்லட்டை பொரிக்கும் போது அது உடைஞ்சு போகாமலும் இருக்கும். இப்போ நாங்கள் இவ்வாறு மாவில் பிரட்டின கட்லட்டை இவ்வாறு முட்டையில் துவைச்சிட்டு அதுக்கு பிறகு பிரெட் கிரம்ஸில் பிரட்டி எடுப்போம். இப்போ
பாருங்க நாங்க ஏற்கனவே பால் பண்ணி வச்சிருந்த கட்லெட் எல்லாம் மாவுல பிரட்டி முட்டையில துவைச்சு பிரெட் கிரம்ஸ்ல பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த கட்லெட்ஸை திரும்பவும் ஒரு தரம் முட்டையில துவைச்சு பிரெட் கிரம்ஸ்ல பிரட்டி எடுப்போம். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்களும் செய்யலாம். இவ்வாறு 2 தரம் பிரெட் கிரம்ஸ்ல பிரட்டுறதால அந்த கட்லெட்ஸ் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நாள் பூராவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்க எங்களோட கட்லெட்ஸ் எல்லாம் நாங்கள் 2 தரம் இந்த பிரெட் கிரம்ஸ்ல வடிவா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த கட்லெட்ஸை எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு இவ்வாறு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் இந்த கட்லெட்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இந்த டைம்ல நாங்கள் ஒவ்வொரு கட்லெட்டாக சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் இந்த கட்லெட்டை சேர்க்கும் போது நீங்கள் இந்த பொரிக்கிறதுக்காக எடுத்த பேனோட சைஸுக்கும் அதோட நீங்கள் எடுத்துருக்கிற எண்ணெயிற அளவுக்கு ஏற்ற மாதிரி கட்லெட்டை போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் கூடுதலான கட்லெட்டை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த கட்லெட் கெதியாக உடைஞ்சு போயிடும். இப்போ பாருங்க எங்களோட கட்லெட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிப்பட்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். இதே மாதிரி நாங்கள் எல்லா கட்லெட்ஸையும் பொரிச்செடுப்போம். இப்போ பாருங்க நாங்கள் இந்த கட்லெட் எல்லாம் வடிவாக பொரிச்சு எடுத்துட்டோம். அதோட இந்த கட்லெட் பொரிக்கிறதுக்காக எடுத்த எண்ணெயும் அப்படியே இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்லெட்டை செய்யறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு அதோட டின் ஃபிஷ் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து அடுப்பில் வச்சு கறி மாதிரி செய்து அதை பிறகு பால் பண்ணி பொரிச்செடுப்பாங்க. அப்படி நீங்கள் கட்லெட் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்லெட் கூடுதலான எண்ணெய் தன்மையாக இருக்கும். அதை விட நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயை மட்டும் வதக்கிட்டு அதோட ஃப்ரெஷ்ஷாக உருளைக்கிழங்கு டின் ஃபிஷ் எல்லாம் சேர்த்து போல் பண்ணி இப்படி கட்லெட் செய்து பாருங்க. அந்த கட்லெட்ல எண்ணெய் தன்மையும் இருக்காது, அதோட டேஸ்டும் நல்ல அருமையா இருக்கும். இப்போ பாருங்க நாங்கள் செய்த கட்லெட் எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிப்பட்டு பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் அதே நேரத்தில் நல்ல ஷேப்பாகவும் வந்திருக்குது. அதோட இந்த கட்லெட்டோட வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்குது. இந்த கட்லெட்டை நீங்கள் ஒரு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் செய்யலாம், அதே நேரத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் மீன் இறைச்சின்னு சொல்லி சாப்பிடாதவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த டின் ஃபிஷ்ஷுக்கு பதிலாக கேரட் லீவ்ஸ் க்ரீன் பீஸ் எல்லாம் வதக்கிட்டு அதை உருளைக்கிழங்கோட சேர்த்து இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ஃபிஷ் கட்லெட் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.